இந்த பக்கம் அம்ச்சி தேங்க்யூ சொன்னியா? அம்ச்சி தேங்க்யூ. தேங்க்யூ பவன். தேங்க்யூ அப்புச்சி அண்ட் அம்ச்சி ஆல் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிருத்திஸ் vlogs. இன்னைக்கு நம்மளோட இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவிலேருந்து பார்சல் வந்திருக்கு. ஸோ அந்த பார்சலில் ஒன்று ஆல்ரெடி பிரிச்சாச்சு. அதோட வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து செகண்ட் பாக்ஸை பிரிக்கலாம் வாங்க. நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். Yummy food இருக்குமா? Okay. Wow! இது அம்மாவோட ஐட்டம்ஸ். இதுலயும் இது வந்து பிளவுஸ்க்கான லைனிங் ஐட்டம்ஸ். அவரால எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல. இதுலதான் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான். ஸோ ஃபர்ஸ்ட் அதை எடுத்து கொடுத்துருவோம். எடுக்கலாமா? கிஃப்ட் பண்ணினால வருது. இந்த பக்கம் அம்ச்சி தேங்க்யூ சொன்னியா? அம்ச்சி தேங்க்யூ. Whoa, that's a big one. Whoa, what is this? What is this? அது என்னது? அன்னக்கை. என்னது? ஏன் அன்னக்கை குத்தமுட்டனா? இங்கே கொண்டு வா. அப்பா அது கட்டல. அப்பா ஆமா, அவங்க கட்டி வச்சிடலாம். இங்கே வாங்க, கிட்ட வாங்க. ஏன்? அவங்க கட்டிடலாம். அருணத்தை இது கேட்டிருந்தேன், அதனால கொடுத்து அனுப்பியிருக்காங்க. Let's open this. Yes. Wow. என்னது? நமக்கு தெரியுமே இது என்னன்னு. அதான் அம்மா அத கொடுத்த. கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக். என்னோட ஆல் டைம் ஃபேவரட் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக். ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கப்புறம் சோன் பப்டி கொடுத்து அனுப்பியிருக்காங்க. கோகனட் சோன் பப்டி, ஹல்திராம்ஸ். இத ஓபன் பண்ணலாமா? எல்லாமே ஓபன் பண்ணலாம். ரெண்டு மைசூர் பாக் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அப்புறம் கிட்ட போட்டு ஓபன் பண்ணலாம். வாவ். ஓபன் பண்ணி ஓபன் பண்ணி பார்த்தா நெல்லைலாலா ஸ்வீட்ஸ். இந்த பேர்லாம் பார்த்தே பல வருஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்க. ஓபன் பண்ணலாம். ஆஹா, முக்கியமான ஐட்டம் இங்க இருக்கு. என்னது? Black கலர்ல. இதுவா? ஓ வாவ், இலந்த வடை. இந்த இலந்த வடை வந்து ரொம்பவே ஸ்பெஷல். என்னோட காலேஜ் ப்ரொஃபஸர் வந்து எங்களுக்கு ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி. அவங்க வந்து எங்கள் வீட்டில் சொல்லிட்டு இருந்திருக்காங்க, இந்த மாதிரி மருதமலை போகிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்க உடனே இதுக்காகவே எங்களுக்காக அடுத்த நாள் போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்து அனுப்பியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் திஸ். இது பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. இங்க வந்து எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கவே இல்லை இவ்வளவு வருஷமா. ஸோ நிறைய கொடுத்து அனுப்பியிருந்த ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2-3 கவர்ஸ் போட்டு போட்டு சூப்பராக பேக் பண்ணி கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. ஏன்னா வந்து இங்கே வந்து சேர்றதுக்குள்ளார அதில் இருக்கிற ஆயில் கீ இதெல்லாம் வந்து அப்படியே வெளியே வந்துடும். இதனால வந்து எல்லா மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்றதுனால ரொம்ப பேக்கிங் தான் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 2-3 கவர்ஸ் எல்லாம் போட்டு போட்டு பேக் பண்ணியிருந்தாங்க. இங்கேயும் சூப்பர் கிறிஸ்பியாக இருந்தது. சாப்பிட்டுட்டு எங்களுக்கு அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏதோ இன்னைக்கு தான் தீபாவளி நமக்கு அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஏதோ ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பட்டர் காராஸ் முழுமுறுக்கு. அப்புறமா ஒவ்வொன்றா பண்ணலாம். அதை சாப்பிடுங்க. அதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே. கடலை பர்ஃபீஸ். இது வந்து ஆக்சுவலி ரொம்ப
நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய கொடுத்து அனுப்பியிருக்காங்க. நல்லா கிறிஸ்பியா இருக்கு அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து முறுக்கு, ஹோம்மேட் முறுக்கு, வீட்டில் முறுக்கு சுட்டு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இது ஆதோக்கு ரொம்ப பிடிக்கும். தென் இதில் வந்து ஏதோ ஸ்வீட் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. பாதாம் அல்வா அந்த மாதிரி. பாதாம் அல்வாவும் இன்னொரு அல்வாவும் கொடுத்து அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் ஏதோ இருக்கு, என்னன்னு பார்ப்போம். இது வந்து எபா ஸ்டைலிஷ் அப்படிங்கிற அந்த சைட்லேருந்து ஆர்டர் பண்ண இயரிங்ஸு. ஸோ அதை ஓப்பன் பண்ணலாம். இப்போ இது வந்து ஒரு மல்டி கலர்டு இயரிங். நல்லா இருக்குல்ல பார்க்கவே. இருங்க நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன். இது வந்து நம்ம மோஸ்ட்லி எல்லா கலர் குர்த்திஸ்க்குமே வேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்ன கலர் ட்ரெஸ் இருந்தாலும் நல்லா சூட் ஆகும். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. இது வந்து நான் ஒரு குர்த்திக்காக வாங்கினேன். ஸோ அந்த கலருக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிங்க் கலரில். ஸோ இதுவும் ஒரு ஆக்சிடைஸ் மெட்டல் தான். எனக்கு வந்து ஜுவல்லரி ஏதாவது ட்ரை பண்ணாலே முகத்தில் சிரிப்பு தான் இருக்கும். மோஸ்ட்லி எல்லா கேர்ள்ஸ்க்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது, வேர் பண்ணுறது எல்லாமே. இதுவும் சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குல்ல? நெக்ஸ்ட் வேர் பண்ணி பார்ப்போம். இதுவும் அதே தான், ஆக்சிடைஸ்டு தான். கீழே வந்து ஒரு பேர்ல் பீட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒயிட் கலரில். இதுவும் மோஸ்ட்லி எல்லா ட்ரெஸ்க்குமே நல்லா மேட்ச் ஆகும். அச்சோ, இது ஏதோ உடஞ்சிருக்குது போல இருக்கு. பாருங்க, இந்த இடத்துல ஒரு குட்டி ஹோல், பீஸ் இருக்கான்னு தெரியல. ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு குட்டி குட்டி ஹோல் இருக்கு, உங்களுக்கு தெரியுதா? தெரியல. அதை ஏதாவது வச்சு சீல் பண்ண ட்ரை பண்ணும். இப்போதைக்கு சும்மா உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இது அப்படியே தனியாக கலந்து வந்துடும். இதை அட்டாச் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏதாவது போட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒரு அழகான ஃப்ளாரல் டைப்பு குட்டி இயரிங். இதுக்குள்ள மாட்டிச்சு. அடுத்தது இது வந்து
மிந்த்ராலேருந்து ஆர்டர் பண்ணது. பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பிளாக் மெட்டல் கலரில் இருந்தது. இதுவும் நல்லா இருக்குல்ல, இது கட்டிடலாம். எப்படி இருக்கு? இது எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இதில் வந்து ராகி மாவு கொடுத்துருக்காங்க. 5 கிலோவுக்கு ராகி மாவு கொடுத்துருக்காங்க. நான் வேணும்னு சொல்லியிருந்தேன். நல்ல ராகி மாவு. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் வந்து நற்றி நெய்யை வாங்கி கொடுத்துருக்காங்க. சுத்தமான மஞ்சத்தூள். அவ்வளோதான். இங்கே வந்து என்னோட திங்ஸ் கொஞ்சம் இருக்கு. இது வந்து பவன் செஞ்சு கொடுத்து அனுப்பியிருக்கான். ஆதோக்காக. தேங்க்யூ பவன். மாமா இல்லையா? மாமா ம். அது இது வந்து என்னோட பிந்தி, குட்டி பிந்தி. அதுக்கப்புறம் ஹேர் பேண்ட். ஆய்வாது. வாங்க இப்போ ஊர்லேருந்து அந்த ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இது வந்து ஒரு ஃப்ளோர் லென்த் அனார்கலி. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கலர். எனக்கு இந்த மாதிரி பீச் கலர்லாம் கொஞ்சம் செட் ஆகுமான்னு எனக்கே டவுட்டாக இருந்தது. பட் ஆனால் வாங்கிட்டு வேர் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் ஹேண்டோட லென்த் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ரிஸ்ட் கிட்ட வந்து கொஞ்சம் கேதரிங் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது மேபி கரெக்டாக இருக்கலாம். இல்லாட்டி கொஞ்சமாக ஆல்ட்ரு பண்ணி போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி வந்து இந்த ட்ரெஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இதோட ஷால் வந்து தனியாக நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் மிந்த்ராவில். இது எல்லாமே மிந்த்ராவில் வாங்கின ட்ரெஸ்ஸஸ் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா நெட்டட் ஷால், பிங்க் கலர். சொல்லுவான் அடுத்தது இது வந்து என் கசினோட சஜஷன். அவளும் இதே வச்சிருக்கா. ஸோ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதுனால நான் அவகிட்ட எப்பவுமே சஜஷன் கேட்பேன். எப்படி என்ன ட்ரெஸ் நல்லா இருக்கு, இல்லை நான் ஏதாவது வாங்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக அப்படி சொல்லுவேன். ஸோ அவள் தான் இதை சஜஸ்ட் பண்ண நல்லா இருக்கு அப்படின்ட்டு. இது எப்படின்னா இங்கே வரைக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நெட் டைப்ல இருக்கும். இது வந்து ஃபுல்லி கவர்டாக இருக்கும். இது வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு பார்த்தாலுமே. இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஜீன்ஸ்லாம் மேட்ச் பண்ணி போடலாம். ஸோ பயங்கர ஃபிட், கரெக்டாக நல்லா இருக்குது இது இந்த ட்ரெஸ்ஸில். தென் இது வந்து ஒரு ராப் ட்ரெஸ் மாதிரி, ட்ரெஸ் டைப்பில் ஸ்லீவ்லெஸ். இதுவும் வந்து எனக்கு கொஞ்சம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து எனக்கு நீ லென்த்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் கொஞ்சம் ஹைட்டு அதிகமாக இருக்குது. இன்னும்னா நான் டைம் கிடைச்சி ஆல்ட்ரு பண்ண ட்ரை பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா இப்படியே போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து என்னோட ரொம்ப 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 ஃபேவரட் ட்ரெஸ்ஸு. நான் உங்ககிட்ட ஆல்ரெடி இந்த ட்ரெஸ்ஸை காமிச்சிட்டேன், ஃபஸ்ட்டு வீடியோலேயே இருக்கும். இதில் என்னாச்சுன்னா கருவேப்பிலை பொடி கொஞ்சம் கொட்டி இருந்துச்சு. பட் அதெல்லாம் கொஞ்சம் இப்படி இப்படி பண்ணதுமே போயிடுச்சு. ஒரு வாட்டி வாஷ் பண்ணேன்னா கரெக்டாகிடும்னு நினைக்கிறேன். இதுவும் வந்து நான் ஹைட்டாக இந்த லென்த்தில் வரும்னு நினச்சேன். பட் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. ஆனால் வேர் பண்ணால் கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஒயிட் லெகின் கூட பேர் பண்ணால் நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்தேன். அண்ட் இதுக்காக ஒரு இயரிங் கூட இதுக்கு மேட்சிங்காகவே வாங்கி வச்சிருக்கேன். அதையும் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன். இது வந்து இதுவும் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, எனக்கு ரொம்ப பெருசாக தான் இருக்குது. நான் வந்து இது இவ்வளோ பெருசாக இருக்குன்னு தெரிஞ்சுதான் வாங்கியே இருக்க மாட்டேன். கொஞ்சம் சின்னதாக இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஓகே, இதுவும் நல்லா தான் இருக்குது. இதையும் நான் ஆல்ட்ரு பண்ணணும். இதுக்காகவே நான் ஒரு சூயிங் மிஷின் வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையும் ஆல்ட்ரு பண்ணி தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். அடுத்தது வந்து இது என்னோட
ப்ளவுஸ் மெட்டீரியல்ஸ் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி காமிச்சிருந்தேன், அந்த வீடியோலேயே பார்த்துருந்துருக்கீங்க. ஸோ அதோட சாரீஸ் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த saree வந்து எங்கள் அத்தையும் அத்தை பொண்ணும் போய் வாங்கின saree. நான் வந்து ஃபஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்திருப்பேன், எனக்கு ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லி. அவங்களே தான் இதையும் வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலி எங்கள் அத்தை பொண்ணு வந்து ஒரு க்ரீன் கலர் saree கட்டியிருந்த ஒரு அக்கேஷனில் அந்த saree எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் கேட்டேன், இது எங்கே வாங்கினீங்க அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க வந்துட்டு சரி உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லி நானே வாங்கி தரேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் எனக்கும் கொடுத்து அனுப்புகிறாங்க திங்ஸ் அப்படின்னு சொன்னதுனால அவங்க போயிட்டு ஒரே நாளில் இந்த saree வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் அத்தா அண்ட் ஸ்ரீ. அப்புறம் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து இதோட மேட்சிங் ப்ளவுஸ். இது வந்து பார்த்திங்கன்னா சீக்வன் மெட்டீரியல் மாதிரி இருக்குது. இதுவும் எக்ஸாக்டாக வந்து எனக்கு மெட்டீரியல் நேம்லாம் தெரியாதுங்க, சீக்வன் தான் நினைக்கிறேன். ஸோ இதை வந்து ஸ்டிச் பண்ணுவேன்னா தெரியல, பட் ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பாக. இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் எல்லோ லினன் saree. எனக்கு வந்து எல்லோ கலர் ரொம்ப பிடிக்கும். என்னை விட அவருக்கு எல்லோ ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால எப்பவுமே என்ன ட்ரெஸ் வாங்கினாலும் எல்லோ கலரில் கொடுத்து அனுப்பிடுவாங்க. இந்த saree வந்து சித்தப்பாவோட செலெக்ஷன். எனக்கு வந்து சித்தப்பாவோட செலெக்ஷன்னாலே ஓரளவுக்கு நான் போய் வாங்கலைனாலுமே பயங்கரமாக சூட் ஆகும். ஸோ இந்த சாரியும் அதே மாதிரி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சீக்கிரமாக அதையும் நான் ஸ்டிச் பண்ணி போடணும் அப்படின்னு இருக்கேன். இதுலேயும் அட்டாச்சு ப்ளவுஸ் இருக்கு, பட் ஆனால் அதை ஸ்டிச் பண்ண வேண்டாம், அதை விட இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இது வந்து ஒரு பிங்க், லைட் பேபி பிங்க் கலர்ல வித் சில்வர் கலர்ல இருக்கு. இதோட மெட்டீரியல் என்னன்னு எனக்கு தெரியல. அப்புறம் இந்த மெட்டீரியல் வந்து எங்கேருந்து கொடுத்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் சாரீஸ்லேருந்து. சத்தியில் இருக்கவங்க இருந்தால் கண்டிப்பாக அதர் சாரீஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து எங்கள் சித்தியோட ஷாப் தான். ஸோ அங்கேருந்து கொடுத்து அனுப்பியிருக்காங்க. சித்தி வந்து ரொம்ப ஆசையாக சரி இந்த மாதிரி போட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. இதையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. அதுக்கான ப்ளவுஸ் மெட்டீரியல், லைனிங் இதெல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் எல்லா ஸ்நாக்ஸையும் பாருங்க, எல்லா ஸ்நாக்ஸையும் ஓப்பன் பண்ணி வச்சாச்சு. இதை பார்த்ததுமே எனக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இந்த ஸ்வீட்டை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளார நாங்கள் பட்ட பாடு இருக்கே. 4 கவர் போட்டு வச்சுருக்காங்க. பிரிக்கிறேன் பிரிச்சுக்கிட்டே இருக்கேன். பட் பரவாயில்ல, இந்த அளவுக்கு பேக் பண்ணி கொடுத்ததுனால தான் அதில் உள்ளே இருக்கிற அந்த கீ எல்லாம் வெளியே வரல. இல்லாட்டி வந்து கண்டிப்பாக ட்ரெஸ் ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா ஷுவராக ஸ்பாயில் ஆயிருந்திருக்கும். சூப்பரான பாதாம் அல்வா. சீரியஸா சொல்றேன், இந்த ஒரு பாக்ஸை கம்ப்ளீட் பண்ண வரைக்கும் டயட் அது இது இதை பத்திலாம் யோசிக்கவே இல்லை. உடம்பு போட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வச்சு செஞ்சோம் எல்லா ஸ்வீட்ஸையுமே. அப்புறம் இந்த பாக்ஸ் வந்து சேர்றதுக்குள்ளாரையே நொறுங்கிருச்சு. பேக்கேஜ்ல வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்ததுனால ஏதோ நொறுங்கிருச்சாட்டிருக்கு. இதுவும் சூப்பரா இருந்தது. காஜு கட்லி செம்ம டேஸ்ட். இது வந்து மைசூப்பா. வழக்கமா வந்து கீ எல்லாம் வெளியே வந்துரும்ல, குளிர்காலனால கீ எல்லாம் இதாக சூப்பர். இன்னும் நல்லா இருக்கு. இது வெளியே எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து சோன் பப்டி நாங்கள் அப்போவே சாப்பிட்டுட்டோம். இந்த வருஷத்தோட பார்சல் வந்து எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே ஒவ்வொரு ஐட்டம்ஸ் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. லைக் எங்கள் அத்தை வந்து சாரீ, ஜுவல்ஸு, அப்புறம் ஸ்வீட்ஸ், ஸ்நாக்ஸ் எல்லாமே இந்த பட்டர் முறுக்கெல்லாம் வந்து அவங்க கொடுத்து அனுப்புனது தான். அதுக்கப்புறம் காஜு கட்லி இதெல்லாமே அத்தை கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் சித்தி பார்த்தீங்கன்னா எனக்கு சாரீ அதோட ப்ளவுஸ் இதெல்லாம் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. அவங்களோட ஷாப்ல இருந்தே கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு செம ஹாப்பி. அப்புறம் சித்தப்பா வந்து எனக்காக எல்லாமே எனக்கு என்னென்னலாம் பிடிக்கும் அப்படிங்கிறது நான் லிஸ்ட் அனுப்பிட்டேன். ஸோ அது எல்லாமே தேடி தேடி ஒவ்வொரு இடத்துல இருந்து எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. இதெல்லாம் சேர்ந்து எனக்கு செம ஹாப்பி இன்னைக்கு. நாங்கள் ஆதவும் பயங்கர ஹாப்பியா இருந்தான்.
அவ்வளோதாங்க, திங்ஸ் எல்லாம் பிரிச்சாச்சு. ஸோ இனி நான் போய் இதெல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் பாக்ஸில் போட்டு வைக்கணும். அண்ட் எல்லா திங்ஸும் அப்படியே போட்டு வச்சுருக்கேன், அதெல்லாம் க்ளீன் அப் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனிமேல் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வ்ளாக்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.